நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வார்ம் அப் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் நம்ம உடனே வந்து அதிகமான வெயிட் பிளேட்ஸ் வந்து போட்டு நம்ம வெயிட் தூக்கக்கூடாது. சரியான பயிற்சி முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த உடற்பயிற்சியை எப்படி செய்யணும், உதாரணமாக ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் செய்யணும்னா அதை எப்படிலாம் நம்ம செய்யணும் அப்படின்ற முறையை நம்ம கற்றுக்கிட்டு போய் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். இடையில நம்ம தண்ணி அளவளவாக நம்ம குடிச்சுக்கிறணும். அது மட்டும் இல்லை, 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரோட ஆலோசனை பிரகாரம் தான் நம்ம உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கோ ஒரு பரம்பரை ரீதியாக வந்து இதய நோய் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட இதயத்தை வந்து, அதாவது துடிப்புகளையும் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் செஞ்சுட்டு நம்ம உடற்பயிற்சியில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும். சில பேர் வந்து மலையில் ஏறிட்டு இருக்கும்போதே மயக்கம் அடைஞ்சு இறந்துடுறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இதய துடிப்பு காரணமாக தான். இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் ஒரு சிம்டம்ஸ் வேறு மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஸ்ட்ராய்டுகள், அதாவது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறையா பேரில் ஸ்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது அதை நம்ம தவிர்க்கணும். கண்டிப்பாக நிறையா வந்து பானங்கள் குடிக்கிறதை நம்ம வந்து தவிர்க்கணும். கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மது அருந்தி விட்டு வந்து ஜிம்முக்குனோ எந்த உடற்பயிற்சியுமே செய்யவே கூடாது. கண்டிப்பாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஓய்வும் தேவைப்படும். இந்த வழிகள்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நமக்கு வந்து உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு பயிற்சியுமே வந்து நம்ம அதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. நல்லா உடல் நல்லா வளமாக வச்சுக்கோங்க. நன்றி.